வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 2 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. நேற்றைக்கு நீலகிரி மாவட்டம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல் மற்றும் அப்படியே கடலூர், மயிலாடுதுறை மாவட்டம், காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, திருவாரூர் மாவட்டத்தின் திருவாரூர், திருக்குவளை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் மழை பொழிவை கொடுத்தது. அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி, மதுரை மாவட்டத்தில் ஓரிடங்கள், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்திலும் மழை பொழிவை கொடுத்தது. ஆங்காங்கே மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் சென்னையில் அரியலூர் மாவட்டம் மழைப்பொழிவு, செங்கல்பட்டு கிடைக்கல, சென்னை மழைப்பொழிவு கிடைத்திருக்கிறது. சென்னையில் பெரம்பூர் 16 மில்லிமீட்டர், அப்புறம் சைதாப்பேட்டை, சாலிகிராமம், மாதவரம், சென்னை சென்ட்ரல், மேலும் நீலாங்கரை, அடையாறு, ராஜா அண்ணாமலைபுரம்லாம் மழை இருந்தது. தருமபுரி மாவட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி தாலுகா அலுவலகம் 13 மில்லிமீட்டர், பாலக்கோடு 13 மில்லிமீட்டர், தருமபுரி 12 மில்லிமீட்டர், ஒகேனக்கல் டிபி, அரூர், மரண்டகல்லி டிபி, பாலக்கோடு கோஆபரேட்டிவ் சுகர் மில் மற்றும் பெண்ணாகரமும் மழை இருந்தது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை 20 மில்லிமீட்டர், கேஆர்பி அணை 16 மில்லிமீட்டர், கிருஷ்ணகிரி தாலுகா அலுவலகம் மற்றும் பரூர், தளி, தேன்கனிக்கோட்டை, நெடுங்கல், ஹொசூர், கிளவரப்பள்ளி அணை, அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷன், ஜம்புகொண்டப்பட்டி இங்கும் மழை. அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டம், நாமக்கல்ல 32 மில்லிமீட்டர், மோகனூர் 13 மில்லிமீட்டர், பரமத்தி வேலூர் 12 மில்லிமீட்டர், திருச்செங்கோடு 12 மில்லிமீட்டர், நாமக்கல் கலெக்டரேட் 11 மில்லிமீட்டர், சேந்தமங்கலம் மற்றும் குமாரபாளையமும் மழை. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் 28 மில்லிமீட்டர், திருவாடானை மற்றும் தொண்டியும் மழை. சேலம் மாவட்டம் ஆனைமடு அணை 23 மில்லிமீட்டர், கரியக்கோவில் அணை 14 மில்லிமீட்டர், ஏற்காடு, டேனிஷ்பேட்டை, எடப்பாடி, ஓமலூரும் மழை. அதே போல தென்காசி மாவட்டம் குண்டார் அணை கட்டுப்பகுதி மழை. மேலும் மழைப்பொழிவு இன்னும் கிடைக்கப்பெறல. ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதியிலே மழை. அதே போல தர்மபுரி கூட கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல மாவட்டங்களில் மழைப்பொழிவு அறிக்கை கிடைக்கப்பெறல. மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வட பகுதிகள், காரைக்கால், திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதி இங்கெல்லாம் மழை பொழிந்திருக்கு. புதுக்கோட்டை இன்னும் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. சிவகங்கை மாவட்டம், அதே போல மதுரை மாவட்ட மழைப்பொழிவுலாம் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. வானிலை அமைப்பை பார்ப்போம். வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. அது அதிகாலைக்கு முன்பே நள்ளிரவிலேயே உருவானது. நேற்றைக்கு மாலை அறிக்கையில அதிகாலைக்குள் உருவாகும் என்னும், காலைக்குள் உருவாகும் என்னும், நள்ளிரவே உருவாகிவிட்டது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. நாளை 3ஆம் தேதி வெல் மார்க் லோ பிரஷர், அதாவது தீவிர தாழ்வு பகுதி, நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நாளை தீவிரமடைந்துவிடும். இது நாளை, அதாவது 3ஆம் தேதி 4ஆம் தேதி ஒடிசா கரையை வடக்கு ஆந்திர எல்லையோரமாக கடந்து தெலுங்கானாவின் வடக்கு பகுதி ஓரமாக மகாராஷ்டிரா வழியாக குஜராத் பகுதிக்கு 5, 6, 7 தேதிகளில் சென்று குஜராத் பகுதிக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இதனால தமிழ்நாட்டில் என்ன வானிலை மாற்றம் ஏற்படும் என்பதை பார்ப்போம். இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி தென்மேற்கு பருவ காற்றை கூடுதலாக ஈர்க்கும். ஆனால் ஈர்க்கும் காற்று மேலடுக்கிலே வருகிறது, கீழடுக்கிலும் வருகிறது, மேலடுக்கிலும் வருகிறது. ஆனால் அது உயரடுத்த காற்றாக கேரளாவில் நுழைந்து படிப்படியாக கீழடுக்கு இறங்கி அதில் உள்ள வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்த காற்றை கடலோரம் கொண்டு வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் பாலக்காட்டு கணவாயில நுழையும் இடத்துல பெரிதா மழை இருக்காது, காற்று மட்டுமே இருக்கும். அதாவது தமிழ்நாட்டுக்குள் நுழைவது, அதாவது காற்று போய் திசை மாறும் பொழுது, மாலத்தீவு, லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் திசை மாறும் பொழுது காற்று மேலெழுந்த காற்று மேலடுக்கில தான் திசை மாறுது. இதனால தென்மேற்கு பருவ காற்று கடல் நீராவி எடுத்துக்கொண்டு வரவில்லை. ஆனால் கர்நாடகாவில் நுழைவது, கோவாவில் நுழைவது, மகாராஷ்டிராவில் நுழைவது நீராவி சுமந்து வரும் காற்றாக இருக்கிறது. கேரளாவில் நுழைவது ஈரப்பதம் இருந்தாலும் அது குளிர்ச்சி தன்மையுடன் வருகிறது. அது வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து தமிழ்நாட்டின்
காற்று பகுதி தவிர்த்த பிற பகுதிகளில், அதாவது நீலகிரி மலை மறைக்கும் பகுதிக்கும் கிழக்கையும், கொடைக்கானல் மலைப்பகுதி மறைக்கும் பகுதிக்கு கிழக்கையும் மழை இருக்கும். அதன் அடிப்படையில் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் மழை இருக்கும் இன்றைக்கு மாலை இரவில். அதே போல கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்ல தொடங்கி, அதாவது மைசூர் வழியா நுழையிறத காத்து அப்படியே வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டத்திலையும், ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதியிலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு, லேசான மிதமான மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு, பிறகு கல்வராயன் மலைப்பகுதி போய் ஏலகிரி மலை, ஜவ்வாது மலை போய், அதாவது திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்கள், திருவண்ணாமலை மாவட்ட பகுதிக்கு போய் கொஞ்சம் தீவிரமடைந்து அது அப்படியே சென்னை மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் மற்றும் மயிலாடுதுறைக்கு வடக்கே, மயிலாடுதுறை, கடலூர், அரியலூருக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அரியலூர் மற்றும் கடலூர், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு இரவிலே நல்ல மழைப்பொழிவை இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை 2ஆம் தேதி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக இரவிலே கொடுக்கும். அடுத்தபடியா நாளை புதன்கிழமை, நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு எங்க மழை சொல்லியிருக்கோம்னு, கர்நாடகா, ஆந்திர எல்லையோரம் மற்றும் வடகடலோரம், அப்புறம் புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள், புரியுதுங்களா? அடுத்து கர்நாடக எல்லையோரத்துக்கு கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டத்தில் குறைந்த பரப்பில். சரி, 3ஆம் தேதி புதன்கிழமை எப்படி அமையும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தென்மேற்கு சாரல் கிடைக்கும். இருந்தாலும் பிற்பகலுக்கு பிறகுதான் கிடைக்கும், முற்பகலில் கிடைக்காது. அதாவது நாளை தீவிர தாழ்வு பகுதியாக உருவெடுக்கிறது. இதனால என்ன ஆகும்னா, காற்றை கொஞ்சம் வேகமாக ஈர்க்கும். அதே வேளையில இந்த காற்று மேலடுக்கில் போய் திசை மாறுவது இல்லாம கொஞ்சம் கடல் நீராவி எடுத்துக்கொண்டு வரும் வகையில கேரளாவிலே நீராவி சுமந்து வரும் காற்று கொஞ்சம் நுழையும். இதனால கேரளாவிலையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் நாளை 3ஆம் தேதி ஒரு சாரல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தூறல் சாரல், மெரிய மழையில மிரட்டும் வானம், தூறல் சாரல், கொஞ்சம் காற்றும் இருக்கும். அப்பாச்சி கொண்டிருப்பதில் நனைக்கும் மழை, லேசான மழை தான் இருக்கும், பெருசா இருக்காது. கேரளாவில் கொஞ்சம் நல்ல மழை இருக்கும். அப்படியே முக்கோணம் வரைக்கும் தூறல் சாரல் விடலாம், மிரட்டும் வானம் இருக்கலாம், இல்லைன்னா அவ்வளவுதான், பெருசா இருக்காது. அதே நேரத்தில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், வழக்கமாக அறிவிக்கக்கூடிய இந்த மதுரை வடக்கு மற்றும் திண்டுக்கல் இடைப்பட்ட பகுதி மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்ட இடைப்பட்ட பகுதியில் நாளை 3ஆம் தேதி கொஞ்சம் மழை இருக்கும். அந்த மழைப்பொழிவு டெல்டாவிற்கும் தெரிகிறது. டெல்டாவு கூட கொஞ்சம் குறைவான பரப்பில் கொடுத்தாலும் வழக்கம் போல் வட உள் மாவட்ட பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும். அரியலூர், பெரம்பலூர் தொடங்கி கடலூர் மற்றும் மயிலாடுதுறைக்கு வடக்கே, அப்படியே கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு 3ஆம் தேதி மாலை இரவும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். சரி, 4ஆம் தேதி வியாழக்கிழமை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்வு கரை கடக்கும். ஒடிசாவில கரை கடக்கும் பொழுது மேற்கு காற்றோட வேகம் குறையும். அப்ப மேற்கு காற்றோட வேகம் குறைஞ்சா மழை பொழிவோட பரப்பு, வெப்பச்சலன மழைப்பொழிவோட பரப்பு அதிகரிக்கும். அதாவது வேகமா வீசக்கூடிய காற்று, டெல்டாவுக்கு வரக்கூடிய காற்று வேகமா கடல்ல போய் மழைப்பொழிவை கொடுக்கும். மெல்ல நகர்ந்தால் மாலையில கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்பொழிவை கொடுக்கும். அதன் அடிப்படையில் 4ஆம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்புல மாலை இரவு வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு கிடைக்கும். அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் உள்பகுதி, மதுரை, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி, மதுரை மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிகள் மற்றும் ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள், திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி, திருச்சி மாநகரத்து கூட தெரியுது 4ஆம் தேதி வியாழக்கிழமை. அப்புறம் அப்படியே கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி வடக்கு மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, காரைக்கால் வரைக்கும் கூட மழை இருக்கு. 4ஆம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பளவு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சரி, 5ஆம் தேதியும் அதே போலதான் இந்த நிகழ்வு உள்ளே போயிட்டு இருக்கும். அதனால புழுக்கம் அதிகரித்து மழைப்பொழிவு இருக்கும், கொஞ்சம் கூடுதல் வெப்பமும் இருக்கும். 4ஆம் தேதி 5ஆம் தேதி வியாழன் வெள்ளி, 4ஆம் தேதி 5ஆம் தேதி. ஆனால் காற்று பகுதியில் இருக்காதுங்க. குடிமங்கலம், இந்த கொங்கல் நகரம், அந்த இதெல்லாம் இருக்காது. காற்று பகுதிக்கு மழைன்னா, பிரச்சனைக்குரிய பகுதிக்கு மழைன்னா 10ஆம் தேதிக்கு மேலே தாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அதாவது கொஞ்சம் காற்று பகுதின்னு சொல்ற மாதிரி இந்த மணப்பாறைக்கு கிழக்கே, அதே கந்தர்வக்கோட்டை பகுதி, திருச்சி மாநகரெல்லாம் காற்று பகுதி தான். ஆனால் அங்கே அதிகமான காற்று இருந்தால் தான் அங்கே காற்று அதிகமாக இருக்கும். எப்பவும் காற்று குறைந்த காற்றாவது வீசிக்கொண்டே இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அந்த திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் இடைப்பட்ட பகுதி, அதாவது குடிமங்கலம், கொங்கல் நகரம், தொட்டம்பட்டி, அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் செஞ்சேரி மலை, காமநாயக்கம்பாளையம்,
பெரியப்பட்டி, பெதப்பம்பட்டி இதெல்லாம் கொஞ்சம் காற்று இருக்கும். இது அந்த இடத்துல எல்லாம் மழை இப்போ இல்லை, 10ஆம் தேதிக்கு மேலே தான். அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தின் சில பகுதிகள். சரி, சனிக்கிழமை 6ஆம் தேதி மழை வாய்ப்பு அதே போல தான். எல்லா நாளுமே மழை இருந்துட்டு இருக்கும். மாலை இரவு மழை தான். மாலையில் வரும், கடலோரம் வரைக்கும் இருக்கும். காற்று பகுதி தவிர்த்து பிற பகுதிகளில் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும். 6, 7, 8ன்னு எல்லா நாளுமே இருக்கும். எல்லா நாளும் எல்லா இடத்துலையும் மழை இருக்கும். இந்த உச்சபட்ச காற்று பகுதிக்கு மட்டும் மழை இருக்காது. ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை இருந்து கொண்டே இருக்கும். தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பு 8ஆம் தேதி கிடைக்கப்பெறும். 8ஆம் தேதி என்ன ஆகும்னா, தென் மாவட்ட வளிமண்டலத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 8ஆம் தேதி ஞாபகம் இருக்கா? தென் மாவட்ட வளிமண்டலத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கையை ஒட்டி வளிமண்டல சுழற்சி 8ஆம் தேதி உருவாகும். இதனால 8ஆம் தேதி வளிமண்டல சுழற்சி காரணமா கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, மதுரை, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள் ஆக வரக்கூடிய 8ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கண்டிப்பாக கிடைக்கும். இதுல 8ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு அந்த பிரச்சனைக்குரிய காற்று பகுதி கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா கண்டிப்பா 9ஆம் தேதி இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் பிரச்சனைக்குரிய பகுதிக்கு கிடைக்க பெற்றுவிடும். 9ஆம் தேதி 100% உறுதியாக 10ஆம் தேதியிலிருந்து வடமேற்கு வெப்ப நீராவி காற்று தமிழ்நாட்டுக்குள் நுழைய கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைக்குரிய பகுதிக்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்து பிரச்சனை தீர தொடங்கினோம். 10, 11, 12 எல்லாம் 12ஆம் தேதி எல்லாம் வடமேற்கு வடக்கு நீராவி காற்று கிடைக்க பெற நல்ல மழைப்பொழிவை தொடங்கிறோம். இப்போ நமக்கு சுருக்கமா சொல்லணும்னா, வரக்கூடிய 5ஆம் தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழை ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும். ஆனா காற்றுப்பகுதி கிடையாது. எல்லாம் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இருக்கு. 5ஆம் தேதிக்கு அப்புறம் ஒதுக்குதல் படிப்படியாக குறையும். 8ஆம் தேதிக்கு அப்புறம் தென் மாவட்டங்களுக்கு இருக்கும். 9ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும். ஆனால் அளவில் குறைவாக தான் பெஞ்சிட்டு இருக்கும். 10ஆம் தேதிக்கு 11ஆம் தேதிக்கு அப்புறம் பரப்புல ஃபுல்லாவே பரவலாயிடும். ஆனால் ஒதுக்குதல் குறைஞ்சிட்டே இருக்கும். எல்லோருக்கும் பெய்கிற மழை 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி எல்லாம் தினசரி மாலை வந்தால் மழைப்பொழிவு என்கின்ற அளவிற்கு மாறிவிடும். புரியுதுங்களா? ஆக நல்ல மழைப்பொழிவு கிடைக்க இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்துல இப்போ உருவாகி இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு அடுத்தபடியா, அதாவது வரக்கூடிய 12ஆம் தேதி அமைய போகிற நிகழ்வு வடமேற்கு முதல்ல 9ஆம் தேதி காற்று சுழற்சி, 8ஆம் தேதி 9ஆம் தேதி தமிழ்நாட்டின் வளிமண்டல சுழற்சி, 10, 11 வரைக்கும் தமிழ்நாட்டில், அடுத்த ஆந்திர பிரதேசத்துக்கு வரக்கூடிய நிகழ்வும் இந்த வளிமண்டல சுழற்சியும் இணைந்து வடமேற்கு வடக்கு நீராவி காற்றை தமிழ்நாடு வரை கொண்டு வரும். மேற்கு காற்று இருக்கக்கூடிய மேற்கு காற்றும் தெற்கு காற்றும் இணைந்து நல்ல மழைப்பொழிவை தென் மாவட்டங்கள் முதல் பிரச்சனைக்குரிய பகுதி எல்லாமே 12ஆம் தேதியிலிருந்து கொடுக்க தொடங்கினோம். செப்டம்பர், அக்டோபர் நல்ல மழை இருக்குங்கிறதுல மாற்றம் இல்லை. ஆனால் இது தமிழ்நாட்டுக்கு தென்மேற்கு பருவமழை காற்று சுழற்சி வெப்பச்சலன மழையால தான் பெய்யும். நாள் முழுவதும் பெய்கிற மழை இல்லை. மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை ஏதேனும் 1 மணி நேரம், சில நாள் 2 மணி நேரம் சில இடத்துல இருக்கலாம். பெரும்பாலும் அரை மணி நேரம் இருக்கலாம் பெரும்பாலான நாள். ஆனால் தினசரி மாலை வந்தால் மழை வந்துடும். கண்டிப்பாக இரவு நள்ளிரவுக்குள்ள ஒரு மழை வந்துடும் அளவிற்கு 8ஆம் தேதிக்கு மேலே சாதகம் அடைய போகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.